विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् व्यञ्जकत्वं तदेवास्याः रूपाद्याकारदृश्यता द्रष्टुत्वं च दृशेस्तद्व्याप्तिः स्यात् प्रियमुद्भवे चिन्मात्रज्योतिषः सर्वाः सर्वदेहेषु बुद्धयः मया यस्मात् प्रकाशन्ते सर्वस्यात्मा तपोह्यहम् உபதேச பிரகடனம் பத்ய பாகத்துல 14வது கட்டம், 6வது ஸ்லோகம். உபனிஷத்துகள்ல நம்ம ஸ்வரூபத்தை சொல்றதோட ஆத்ம தத்துவம் தான் பிரதானமாக சொல்லப்படும். எல்லா உபனிஷத்தும் வந்தது இருக்கு ஆத்ம தத்துவத்தை நமக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் வந்திருக்க. அந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம மனசொன்னுதான் முக்கியமான காரணம். புலங்கள்னால ஆத்ம தத்துவத்தை அறிய முடியாது. ஏன் அறிய முடியும் தெரியுமா? அதுக்கு ரூபமோ ரசமோ கந்தமோ ஒண்ணும் இல்லை. உருவம் இருந்தால் கண்ணால பார்க்கலாம், சத்தம் இருந்தால் காதால கேட்கலாம், சுவை இருந்தால் நாக்கால அறியலாம். அது ஒண்ணும் இல்லையே இதுல. ஆகையால் ஆத்மாவை அறிவது புலன்களால் நடக்காத காரியம். நமக்குள்ளே நான் மட்டும் தெரியுது, எல்லோருக்கும் தெரிய வேண்டாம்னா நான்கிறது. அந்த நான் தெரிஞ்ச பிறகு அந்த நான் வந்து கருப்பா வெளுப்பா நீளமா குட்டையா ஒன்றும் தெரியுது. அந்த விசேஷத்தை நமக்கு தெரிவிக்கிறதுக்காகத்தான் உபனிஷத்துகள் வந்தது. அது அப்ப நம்ம எதனால தெரிஞ்சுக்கலாம்? மனசை இவான திரஷ்டவியம் மனசுனால்தான் அறியலாம். அந்த மனசு கூட நமக்கு எப்படி இருக்குன்னா அறியக்கூடியதாக இருந்த போதிலும் அந்த மனசானது எப்படி இருக்கு? ரொம்ப அது ஸ்தூலமாக இருக்கு. கத்தி கூர்மையாக இருந்தா தானே காய்கறிய விட்டோம். அது மொக்கையா இருந்ததுன்னா முடியாது. அதே மாதிரியே நம்ம மனசும் எப்படி இருக்கு? ஸ்தூலமான விஷயங்களை பார்த்து பார்த்து ஸ்தூலமா இருக்கு. அது சூக்ஷ்மமான நிலையை பெறணும்னா அதுக்கு நாம சிரவண மனன நிதித்தியாசனங்களை பண்ணணும். அதற்காக அது எப்படித்தான் நமக்கு அது அறிய முடியும், அந்த ஆத்ம தத்துவத்தை அறிய முடியும் என்பதற்காகத்தான் பிரகரணத்துல பல திருஷ்டாந்தங்களை கொடுத்து பண்ணிட்டு இருக்க. ஆகையால் நம்ம கேட்டு கேட்டு அந்த திருஷ்டாந்தங்களை மனசுல சேர்த்து வச்சுட்டோம்னா அந்த உபனிஷத் வாக்கியம் நம்மகிட்ட வரும்பொழுது சுலபமாக அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்கணும், இந்த புத்தின்னு நம்ம மனசுனாலும் புத்தினாலும் சித்தனாலும் என்ன உள்ளதான் அந்த புத்தியில தான் நமக்கு எல்லா விதமான விவகாரங்களும் வரும். எல்லாத்தையும் அதை பார்க்கறது எல்லாமாகவும் ஆறது அங்கேதான் அங்க வந்துருக்கு. ஆகைய அந்த புத்தியில நமக்கு சாஸ்திரத்தை நம்ம ஏற்றணும். புலன்கள் பொருள்களை பார்க்கிறது. அந்த புலன்களை மனசானது அது போகும் பொழுது என் மனோ அனுவிதாவதி. புலன்கள் போகும் பொழுது அதற்கு பின்னாலேயே மனசு ஓடுறது. ஆனா அந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வேணும்? கண்ட்ரோல் பண்ணக்கூடியது புத்திங்கிற பாகம். அந்த புத்திங்கிற பாகத்துல நம்ம வேதாந்தத்தை சேர்த்து வைக்கிறோம். மனசுல என்ன விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம்? புத்தியில வேதாந்தத்தை மறுபடியும் இந்த சம்ஸ்காரத்தை சேர்த்து வைக்கும் பொழுது மனசானது புலன்களோட ஓடும் பொழுது அந்த மனசை பிடிச்சு இழுத்து வைக்கிறது. நீ இப்படி பண்ணப்படாது, இப்படி பண்ணினா உனக்கு ரொம்ப கஷ்டம் வரும் பின்னால அப்படின்னு அந்த புத்தியானது சொல்றது. புத்தியானது சொல்றதுன்னா அந்த புத்தி எப்படி இருக்கணும்? வேதாந்தங்கள்னால வாசித்தமா இருக்கணும்.
அதனால அவனுக்கு க்ஷேமம் ஏற்படும். இது ஜெனரலா சொன்னேன். இப்ப என்ன பண்றோம், இந்த புத்தின்னு ஒரு பதார்த்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புத்தியானது என்ன பண்ணிட்டு இருக்கு மனுஷனை அப்படின்னு கேட்டேன்னா அவனுக்கு எல்லா விதமான பொருள்களையும் காட்டிட்டு கண் வழியாக, காது வழியாக, மூக்கு வழியாக அது ஒரு பொருளை நீங்க பார்த்தேன்னா அந்த பொருளாகவே அந்த புத்தியானது ஆயிடுறது. மறுபடியும் அந்த புத்திக்கு என்ன பண்ணின்ற கேள்வுள்ள வருது. இதனால அந்த புத்தியில சில சம்ஸ்காரங்கள், இம்ப்ரெஷன்ஸ் ஏற்படுறது. எப்படி ஏற்படுறது? இந்த வார்ப்பு இருக்கும், அந்த வார்ப்புல மண்ணை போட்டு பிரஷ் பண்ணினானே ஆனால் அந்த வார்ப்புக்கு என்ன ஒரு ஷேப் இருக்கோ அந்த ஷேப் அந்த மண்ணுல வந்துடும். அப்ப விவகாரம் என்னாச்சு, அந்த மண்ணுக்கும் அந்த ஷேப் வந்த மாதிரி இந்த புத்தி அந்த வார்ப்புல விஷயங்கள் எனக்கூடியதான வார்ப்புல விழுந்து திரும்பி வரும்பொழுது அந்த புத்தியில அந்த சம்ஸ்காரம் இருக்கு. இது ஒரு திருஷ்டாந்தம். ஜலமானது வயலுக்குள்ள காவா வழியாக துணையானால் அந்த வயலுக்கு என்ன ஷேப் இருக்கோ அதே உருவம் ஜலத்துக்கும் வரும். வயல் வரைக்கும் போக வேண்டாம், உங்க ஆசிலேயே கிளாஸ் டம்ளர்ல ஜலத்தை வச்சுடையானால் கிளாஸ் டம்ளருக்கு எந்த ஷேப் இருக்கோ அந்த ஷேப். அதே மாதிரியே நம்ம புத்தியும் என்ன ஆகிறது, பொருளை பார்க்கும் பொழுது பொருளுக்கு தகுந்ததான பொருள் மாதிரியே ஒரு ஆகாரத்தை அது அடைகிறது. அடைஞ்ச பிறகு அந்த சம்ஸ்காரம் அதுல இருக்க. ராத்திரி நீங்க தூங்கும் பொழுது புலன்களானது ஓய்வு பெற்ற பிறகு இந்த மனசோ புத்தியோ ஓய்வு பெறாம இருக்கிற சந்தர்ப்பத்துல இன்னும் தூக்கம் நல்லா வரல. அந்த சந்தர்ப்பத்துல அந்த பழைய வாசனைகள்னால மறுபடியும் அந்த பொருளை பார்க்க. இந்த பொருளை பார்க்கறது பார்த்தீங்கன்னா அதுதான் சொப்னம் இருக்கு. நிஜமாக அந்த பொருள் இல்லை. நீங்க எந்தெந்த பொருளை சொப்னத்துல பாக்குறீங்களோ அந்த பொருள் சொப்னத்துல இல்லை நம்மகிட்ட, ஆனாலும் பாக்குறேன். எதனால பார்த்தேன்? மனசுனால. அங்கே மனசுதான் முடிச்சிருக்காங்க. எதுவும் இல்லையே, வேலை செய்யலையே. அதனால மனுஷனுக்கு ஸ்வப்னம் எப்படி வருது? இந்த மனசானது ஜாகிரத காலத்துல பொருள்களை பார்த்து அந்த வாசனைகள் அதுல இருக்கும் பொழுது புலன்கள் ஓய்வு பெற்ற பிறகு அந்த மனசுல இருக்கக்கூடியதான சம்ஸ்காரங்கள் மறுபடியும் பொருள்களாக ஆகி நமக்கு அது சொப்னம் வரைக்கும் போக வேண்டாம். ஏன்னா இப்ப நான் சொன்ன வேதாந்தத்தை கேட்க கேட்க சொப்னங்கள் ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஏன் தெரியுமா? இதுல கேட்கும் பொழுது ஏற்படக்கூடியதான சம்ஸ்காரங்கள் அந்த பழைய சம்ஸ்காரங்களை கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருந்தது. அதனால வேதாந்த பாஷர்களுக்கு அவ்வளவு சொப்னங்கள் வராது. ஆனா பிராரதகரமான ஒரு 6 மாசத்துக்கோ 3 மாசத்துக்கோ ஒரு தடவை சின்ன சொப்னம் வரும். அதுவும் பயப்படுத்துற போல ஆகாது. அதுல சொப்னத்தை விட்டுருங்க. நானே ஒரு ஊர்ல ஒரு 10-15 நாளுக்கு முன்னால பார்த்ததான வியக்திய மறுபடியும் இந்த நாட்டுக்கு வந்தாரே, ஆனால் அவர் தான் இவர் என்ற ஞாபகம் வருது. எப்படி வருது? இந்த ரிகலெக்ஷன் சொல்ற பார்த்துல அது எப்படி வருது? முன்னால ஒரு வியக்தியை பார்த்தோமையானால் அந்த பார்த்த வியக்தி இருக்காரே அவருடைய உருவமானது நம்ம மனசுல நினைச்சு அந்த உருவம் நேரா வரும் பொழுது மனசு டாலி பண்றது இவர் தான் அவர் அப்படின்னு. அப்படி அதுக்கு பிரத்யபிக்ஞ, ரீகாக்னிஷன் அல்ல ஸ்மரணம், ரீகலெக்ஷன். சாதாரணமாக ஆங்கில வார்த்தைகள்லாம் நம்ம வேதாந்தத்துக்கு சரியா இருக்காது. ஆனா இந்த வார்த்தை மட்டும் பொருந்தது. ரீகலெக்ஷன் அப்படின்னு சொன்னா முன்னால நாம் எதை பண்ணினமோ அந்த வார்த்தை. அதே போலயே ரீகாக்னிஷன் அப்படின்னு சொன்னேன்னா முன்னால நம்ம பார்த்ததான பொருளை மறுபடியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை இன்னொரு தரம் பார்க்கிறோம். அதனால ரீகா பிரதிவிஞ்ஞான வேறு. இதனால நமக்கு என்ன தெரிகிறது? சொப்னமோ அல்லது ஞாபகப்படுத்தக்கூடியதான ஞாபகமோ எப்படி எதனால வருது? புத்தியினால. அந்த புத்தியில பழைய சம்ஸ்காரம் இருக்கிறதுனால எப்ப நாம் இப்படி பார்த்தோமோ, எப்படி நமக்கு ஞாபக சக்தி வந்ததோ, நினைவு வந்ததோ, அதே போலயே சொப்னம் பார்த்தோமோ, அதனாலேயே தெரிகிறது இந்த சம்ஸ்காரங்கள்லாம் மனசுல இருக்கு. அதான் சொல்றார், ததேவாஸ்யா ரூபாத்யாகார திருஷ்யதா, ரூபாதி ஆகார திருஷ்யதா.
அந்தந்த கருப்பா இருக்கு, வெளுப்பா இருக்கு, இது இப்படி இருக்கு, 4 கால் இருக்கு, இப்படி எல்லாம் நீங்க பாக்குற இல்லையா? இது எதனால? வியஞ்சகத்வம் ததேவ அஸ்யா. இந்த புத்தியானது அதை பிரகாசிக்கிறது. சரி, திரஷ்டத்வம் சதிருஷே தத்தத் வியாப்திஸ்யாத்ய உத்பவே. அந்த புத்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த புத்தியில இந்த ஆத்மாவுடைய ஒரு பிரகாசம், ஒளியானது அதுல படுறது. அதனால நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுது. இப்ப சாதாரணமா நம்ம இத்தனை வயசு வந்திருக்கு, இத்தனை நாள் உயிரோட இருந்துருக்கோம். பொருளானது எப்படி உங்களுக்கு தெரிகிறது? சாதாரணமாக காலமுறையில கண்ணால பாக்குறேன், காதால கேட்க பண்றோம். இது என்ன ப்ராசஸ்ல சொல்ல தெரியுமோ? அது பத்தி நம்ம யோசனை இல்லை. கண்ணு பொருளை பார்த்தா நமக்கு இப்பொருள் எனக்கூடியதான அறிவு எப்படி வருது? அறிவு கண்ணுல இருக்கா, இங்க இருக்கு? இதை பத்தி யோசனை பண்ணல. கண்ணு பொருளை பார்க்கறது, மனுஷனுக்கு புத்தியில அறிவு வருது. இந்த பொருளை பார்க்கறதுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? அது கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இந்த பொருளை பார்த்ததுமே புத்தியானது பொருள் மாதிரி ஷேப் அடைஞ்சு மறுபடியும் இங்க வருதோ இல்லையா? அந்த புத்திக்கு பின்னால ஒளி இருக்கு, ஆத்மாவுடைய ஒளி இருக்கு. அந்த ஆத்மாவுடைய ஒளி புத்தியில விழுந்ததுமே புத்தி எந்த விதமாக மாறி இருக்கோ அப்படிப்பட்டதான அறிவு வருது. ஏன்னா அந்த உள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவானது அறிவு வடிவம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, ஞானமானந்தம் பிரம்மா. ஆயால் ஆத்மா எப்படி இருக்கு? அது ஒளி மட்டும் இல்ல, அறிவும் இருக்கு. அந்த அறிவானது புத்தியில விழுந்ததுமே அந்த புத்தியில நமக்கு அப்பப்ப ஞானம் ஏற்படுறது. இது கண்ணால பார்க்கறது மட்டும் இல்ல, காதால கேட்கறது, மூக்கால மகர்றது, நாக்கால சுவைக்கிறது, இப்படிப்பட்டதான எல்லா பதார்த்தங்களுக்கும் அது அங்க இருக்கு. அதனால்தான் மனுஷனுக்கு அறிவு. இதே மாதிரி அறிவு ஏன் பிராணிகளுக்கு வரலை அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கும் கண்ணு இருக்கு, கண்ணாலதான் பார்க்கறது. கண்ணால பார்த்தாலும் அதுக்கு அறிவு வருது, அதுக்கு அமைச்சிடும். பசுவாது விசேஷாது. அந்த பசுமாடு இருக்கு, நீங்க புல்ல கையில வச்சுட்டு இருந்தீங்கன்னா நமக்கு இது கொடுக்குறான்னு எனக்கூடியதான எண்ணத்துல கிட்டவர். அதே போல கடிகம் வச்சுட்டு நீங்க நின்னையான அடிப்பானோ நினைச்சுட்டு ஓடி போறது இல்லையா? அப்ப அந்த பசுவுக்கு, அந்த பசுமாட்டுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கே தவிர நாளைக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சுக்கணுங்கிற அறிவு அதுக்கு இல்லை. அதனால புத்தி மனுஷன் மாதிரி விகாசத்தை அடையல. எல்லா பிராணிகளுக்கும் அறிவு இருக்கு. கொசு வருது, அது நம்ம மேல உட்கார்றதுக்கு, கையில உட்கார்றதுக்காக முயற்சி பண்றது. நீங்க அதை உட்கார்றதுக்கு முன்னால் அது கொல்லணும்னு இங்க அடிக்கிறேன். உங்களுக்கு கொசு ஓடி போற, கொசுங்களை கடிக்கப்பட, அவ்வளவுதான் உங்களையும். அதுக்கு லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம். கொஞ்சம் ஏமாந்துன்னா ப்ராப்ளம். அதனால அது என்ன பண்றது தெரியுமா? நான் இந்த கையானது இந்த கை அந்த கை மேல விழுறதுக்குள்ள அதை தமிழோட ஓடுவாரு. அப்ப அந்த பிராணிகளுக்கும் அறிவு இருக்கு. ஆனா அதனுடைய அறிவானது எங்கே உபயோகப்படுறது? தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்குத்தான் உபயோகப்படும். ஆனா மனிதனுடைய புத்தியானது விகாசத்தை அடைச்சு. அதனால இந்த மனிதனானவன் எல்லாவற்றையும் அறிகிறான். அதனால இந்த பின்னால் அறிகிறது எதனால? ஆத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் மனசுல புத்தியில வந்ததுனால. புத்தியானது அறிகிறதுன்னு எதனால? புலன்களோடு சேர்ந்து விஷயத்தை பார்த்ததுனால், அந்த விஷய உருவம் அதுல வந்ததுனால். ஆகையால் புத்தியினால் பார்க்கலாம். புத்திக்கு பின்னால் இருக்கக்கூடியதான ஆத்மாவினால் புத்தி அறிகிறது. பொருளை பார்க்கறதும் சரி, அறிகிறதும் சரி, ரெண்டும் இந்த புத்தியினால் தான். வியஞ்சகத்வம் ததேவ அஸ்யா. அஸ்யா புத்தே, இந்த புத்திக்கு வியஞ்சகத்துவம், பொருள்களை பார்க்கிறது, பொருள்களை அந்த விதமானது. ரூபாத்தியாகார திருஷ்யதா திரத்துவம் சதுருஷே தத்வது. இதை பார்க்கிறாரே, அது எப்படின்னு ஆத்மா பார்க்கிறார். நம்ம சொல்றோம், நான் பார்க்கிறேன் சொல்றேன். ஆனா விவகாரம் என்னன்னா, நான் எனக்கூடியதான் ஒளி வடிவமானது. அந்த ஒளி புத்தியில மட்டும் வருது. அதனால புத்திக்கு அறிகிறேங்கிற அறிவு. சதுர்ஷே தத்வது வியாப்திஸ்யாத்ய உத்பவே சின்மாத்ர ஜோதிஷா சர்வாஹ சர்வதேஷு உத்தயா மயா யஸ்மாத் பிரகாஷ்யந்தே சர்வ
தஸ்யாத்மா ததோஹ்யம். பொருளை பார்க்கறதுக்கு என்ன வேணும்? புத்தி இருக்கு, கண் இருக்குன்னு வந்தா மட்டும் போறாரு. ஆனா என்ன வேணும்? அதற்கு பின்னால அந்த ஆத்மஸ்வரூபம் வேணும். அது இருந்தா தான் பார்க்க முடியும். இப்ப சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள்லாம் ஒளியை கொடுக்கிறது. இல்லைன்னா நெருப்பு, தீபம் நமக்கு ஒளியை கொடுக்கக்கூடியதான பொருள்கள் என்ன என்று நம்ம பார்ப்போம். பகலில் சூரியனுடைய ஒளியினால பொருள்களை பார்ப்போம். அஸ்தமித்த பிறகு பௌர்ணமி ஆதி தினங்கள்ல சந்திரனுடைய ஒளி இருக்கு, அதனால விவாதங்கள் பண்ணிட்டு இது ரெண்டும் இல்லாத போனாலும் நம்ம அதுல எலக்ட்ரிக் லைட் இருக்கு, அதனால பல்பை போட்டுட்டு லைட்டை போட்டு நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம், வேற ஒண்ணு பண்றோம். இந்த கரண்டே இல்லாத நாட்கள்ல இந்த டிசம்பர் 2ஆம் தேதி 19 ஒரு 4-5 நாளைக்கு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு அவன் இந்த மின்சாரத்துக்கு அடிமை ஆயிட்டான்ங்கிறது நிஜமா பார்த்தா அந்த 4 நாள்ல முழுக்க இல்லாத போனா என்ன? நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மின்சாரத்தை வச்சுட்டா வாழ்ந்தா அவளும் இல்லையா, சௌக்கியமா வாழ்ந்தாலும் இல்லையா. ஆனா விவகாரம் என்னன்னா நமக்கு அப்படி இல்லை. ராத்திரி 11 மணி 12 மணி வரைக்கும் ஏதாவது பார்க்கணும். ஒரு பக்கம் டிவி ஓடிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் இவன் ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அப்படி அந்த கலத்தை இல்லாத போனா வாழ்க்கையில ஏதோ விட்டு போச்சுங்கிற அளவுக்கு நம்ம போறோம். ஆனா அந்த ஒளி எதை பிரகாசிக்கிறது, எதை காட்டி கொடுக்கறது? உங்களுக்கு உருவத்தை தான் காட்டி கொடுக்கும். சூரியனோ சந்திரனோ மின்னலோ நெருப்போ அல்லது வேற எந்த பதார்த்தமோ பொருளை உருவத்தை தான் காட்டி கொடுக்கிறது. அது கருப்பா இருக்கா, வெளுப்பா இருக்கா, நீளமா இருக்கா, முட்டை இருக்கா, இவ்வளவுதான் காட்டி கொடுக்கிறது. நட்சத்திர சூரியோ பாதி ந சந்திரோ தாரகம் நேமா வித்யுதோ காந்தி புதோ அயவந்தினி. இவைகள்லாம் ஒழிக்கிறதுங்கிற. ஆனா இவைகளை எல்லாம் ஒழிக்கிறது ஒரு ஆத்மஸ்வரூபம். தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். அது ஒழிக்கிறதுனால்தான் சூரியன், சந்திரன், மின்ன இவைகள்லாம் ஒழிக்கிறது. இந்த ஒளிகளுக்கெல்லாம் மேல ஒரு ஒளி இருக்கு. சூரியன் வந்த இது வரைக்கும் ஒரே இருட்டா இருந்தது, கேண்டில் லைட் ஏற்றுச்சு, டக்குன்னு இப்ப கரண்ட் வந்துருது. அந்த கரண்ட் வந்த பிறகு அந்த கேண்டில் ஒளியை கொடுக்கறதா இல்லையா? அது ஒன்றும் உபயோகம் இல்லாம போயிடுது. அந்த க்ஷணம் என்ன பண்ணி அதை ஊதி நிறுத்தி விடுது. ஏன் சுவாமி இந்நேரம் அது வேணும்னா ஏற்றி வச்சுட்டு பெரிய ஒளி வந்ததுக்கு சிறிய ஒளிக்கு பிரயோஜனம் இல்லை. அதே போல இந்த எலக்ட்ரிக் லைட் எல்லாம் நீங்க பகல்ல போட்டுக்கிறது இல்ல. சூரியனுடைய ஒளி இருக்குமே, ஆனால் அங்கே போட்டு நம்ம வீடு கட்டின ரகம் இப்படி என்ன இருந்தாலும் உள்ள இருட்டதான் இருக்கும். அப்படி கட்டியிருக்க அது வேற. சாதாரணமாக சூரியனுடைய ஒளி இருக்கும் பொழுது நம்ம வேற லைட்டை போட்டுக்கிறோமா? போட்டுக்கலாம். ஏன்? சூரியனுடைய ஒளி பவர்ஃபுல்லா இருக்கும் பொழுது அதை விட கம்மியா இருக்கக்கூடியதான இந்த ஒளியானது அவ்வளவு பிரகாசத்தை கொடுப்பதில்லை. இது ஜெனரல். பெரிய ஒளி இருந்ததுன்னா சின்ன ஒளி அது அவ்வளவு தேவையில்லை. அப்படி சூரியனுடைய ஒளியை விட சூரியனுக்கே ஒளியை கொடுக்கக்கூடியதான ஒரு ஒளி ஒண்ணு ஓட்ட இருக்கு. அதான் ஆத்மஸ்வரூபம். தமேவ சாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வவிதம் விபாதி. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சூரியனுடைய ஒளி எதை காட்டுறது? உருவத்தை தான் காட்டுறது. உருவத்தை காட்டுறது மட்டும் இல்ல, எல்லா பொருளையும் சூரியனுடைய ஒளி காட்டலை. ஏன்? இருட்டை காட்டிட்டா. இருட்டு இப்படி இருக்கும்னு சூரியனுடைய ஒளி காட்டிட்டா. சூரியனுடைய ஒளி இருக்குமே, ஏன்னா இருட்டே இருக்காது சார் இங்க. அப்ப இருட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கக்கூடாது. இந்த நாளா எப்படி தெரிகிறது? சூரியனுடைய ஒளி இருட்டை காட்டலை. அது மட்டும் இல்லாமல் அந்த சூரியனுடைய ஒளியில கால் இருட்டா இருக்கு. அங்க பக்கத்துல மாம்பழம் இருந்தா உங்களுக்கு மாம்பழம் இருக்கு தெரியுமா? தெரியாது. அதனுடைய வாசனை இருக்கும் பொழுது புரியுதா இல்லையா? பலாப்பழம் மாம்பழமும் இருந்தது ஏனால் வாசனை யாரும் நிறுத்த முடியாது. இருட்டுல இருந்தாலும் உங்களுக்கு வாசனை தெரியுது. இருட்டுல இருந்தாலும் தொட்டு வாயில போட்டுட்டேன்னா சிவ வருமா வராது. அப்ப என்ன
நினைக்காதையும் இந்த சூரியனுடைய ஒளி உருவத்தை மட்டும் காட்டின போதிலும் அந்த ஆத்மாவுடைய ஒளியானது சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் சுவையை காட்டுறது, வாசனையை காட்டுறது. சூரியனுடைய ஒளியால பண்ண முடியாத காரியங்கள்லாம் பண்றது. அப்படிப்பட்டதான ஆத்மா எங்க இருக்க? உங்க இதயத்தில் இருக்க. ஆகையால் தான் இருட்டில் இருட்டாக இருந்த போதிலும் மற்ற பொருள்களை நாங்கள் அறிகிறேன். தஸ்யபாசா சர்வவிதம் விபாதி. சாதாரணமாக இப்படி எல்லாம் புரியுறது கட்டம், வியாக்கியானங்கள் வாசதான் புரியும். சூரியனுடைய ஒளியானது அது உருவத்தை தான் காட்டும். நம்ம ஆத்மாவனுடைய ஒளியானது எல்லாவற்றையும் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் எல்லாத்தையும் காட்டும். தஸ்யபாசா சர்வவிதம் விபாதி, எல்லாத்தையும் பிரார்த்தித்தது. அப்படிப்பட்டதான ஆத்மஸ்வரூபம் அதுக்கு சிஜோதிஷ்னு மதைகள்லாம் ஜலஜோதிஷ். சூரியனோ நட்சத்திரங்களோ இவைகள்லாம் சந்திரனோ மின்னலோ எல்லாம் ஜலபதார்த்தங்கள். ஆனா ஆத்மா உள்ள இருக்கிறது சைதன்ய ஜோதிஷ். சின்மாத்திர ஜோதிஷா சர்வா சர்வதேஷு புத்தயா சின்மாத்திர ஜோதிஷா. இந்த சைதன்யம்னு இருக்கக்கூடியதான் இந்த உயிருக்கிறத அதையும் முடிக்கக்கூடியதான் ஜோதிஷ் இருக்கு. சர்வா சர்வதேஷு புத்தயா. உங்க ஒரு இடத்துல இல்ல, எல்லா தேகத்திலையும் எல்லோருக்கும் தெரியுது. படிக்கிறவனோ படிக்காதவனோ ஆணோ பெண்ணோ குழந்தைய வயதானவரோ எல்லோருக்கும் உள்ள சைத்தன்ய ஜோதிஷத்துக்கு எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கேன். மயா யஸ்மா பிரகாசியந்தே. இந்த ஜன்ம சைத்தன்யத்தினால பிரகாசிக்கிறது. ஆயால் சர்வஸ்யாத்மா ததோக்யம். ஆயால் நான் எல்லோருக்கும் காமனா இருக்கிற ஆத்மா. சூரியன் இருக்க, உங்களுக்கு ஒரு சூரியன் எனக்கு ஒரு சூரியனா, உங்களுக்கு ஒரு சந்திரன் எனக்கு ஒரு சந்திரனா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரே சூரியன் அவளுக்கு தனித்தனி சூரியன் அப்படிங்கிறடா, இல்ல உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு சூரியன்கிறடா. ஒழிக்கிற சூரியன் மேல கொண்டுட்டானே, அதே போல ஒழிக்கக்கூடியதான ஒன்னா இருந்தா ஒரு சூரியனால எல்லோருக்கும் ஒளி வரும் பொழுது ஒரே ஆத்மாவனால எல்லோருக்கும் அறிவு வருதுல என்ன கஷ்டம் சொல்லுவாங்க. இல்ல சார், நான் வேற, நீங்க வேற, உங்க ஆத்மா வேற, என் ஆத்மா வேற அப்படிங்கிறீங்க. இது ஏன் வெவ்வேறா இருக்கலாம்? இல்லையே, நான் தூங்குறேன், இன்னொருத்தர் முழிச்சுட்டு இருக்காங்க. தூங்குறதோ முழிச்சுட்டு இருக்கிறதோ புத்தியுடைய வேலை, உள்ள இருக்கிற ஆத்மாவுடைய வேலை இல்லை. நீங்க தூங்குறீங்கிறது கூட உள்ள இருக்கிற ஆத்மா ஒழிக்கிறது உங்களுக்கு. நல்லா முடிச்ச வரை சொல்றேன், நான் நன்றாக தூங்கினேன் அப்படின்னு சொல்லல இல்லையா? அப்ப நான் கேட்டேன், நீங்க தூங்கிட்டு இருந்தா முடிச்சுட்டு இருந்தா? தூங்கிட்டு இருந்தேன். தூங்கி இருக்கும்போது அறிவு வருமா? ஆனா நான் தூங்கினேன் எப்படி சொல்றேன்? இதுதான் சார் இந்த வேதாந்தத்துடைய மனுஷனை இப்படி சொல்ல முடியல, அப்படின்னு சொல்ல முடியல. நான் தூங்கினேன் உங்களுக்கு அறிவு எப்படி வந்தது? அதை முடிச்சுட்டு அறிவு வரணுமா? அறிவு வந்தோ இல்லையா? நான் தூங்கினேன்னு தூங்கும் போது உங்களுக்கு அறிவு இல்லை, முடிச்சுட்ட பிறகு அறிவு வருது. முடிச்சுட்ட பிறகு நான் அதை நான் தூங்கினேன் அப்படின்னு இப்ப சொல்றேன். தூங்கும் சமயத்தில் நீங்க பார்க்கலை என்று தூங்கிட்டு இருக்க. ஆனா முடிச்சுட்ட பிறகு நான் தூங்கினேன் எப்படி சொல்றேன்? விஷயம் என்ன தெரியுமா? நான் அதுல ஒரு சீக்கிரம் ஒண்ணு இருக்கு. புத்தி தூங்குறது. புத்தி வச்சு முடிச்சுட்டு இருக்கும் பொழுது கண்ணுல நீங்க இருக்க. உங்களை எங்க பார்க்கணும்? கண்ணல பார்க்க. ஒரு மனுஷன் மனுஷனை பார்க்கும் பொழுது கண்ணை பார்த்துதானே பார்க்கிற. ஏன் உங்க ஆத்மா எங்க இருக்கு? முடிச்சுட்டு இருக்கும் பொழுது நீங்க யாராவது ஒருத்தரோட பேசணும்னு வச்சுங்களேன், அவர் கண்ணை பார்க்காம காலை மட்டும் பார்த்துட்டு பேசுங்களேன், அவருக்கு கொஞ்ச நேரம் கோபம். அந்த மனுஷன் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறேன் சார். கோபம் வந்து நான் எதை பார்த்து பேசுறேன்? உங்களுக்கு என்ன நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னா போதும், பார்த்து கூட பார்க்காம பேசுறேன். அவ்வளவு கோபம் வருது. என்னன்னு கேட்டாலும் கோபம் அந்த மனுஷனுக்கு. மனுஷனான இன்னொருத்தரோட பேசும்பொழுது அவளை கண்களை பார்த்து பேசுறேன். ஜாகிரத காலத்துல ஆத்மா எங்க இருக்கு? தட்சிணாட்சி முகே விஸ்வ மனசியந்தஸ்து தைஜதா ஆகாசே சக்கரதி பிராக்யா திரிஜாபோதம் நிபோதத எல்லாம் உபனிஷத்துல இருக்கு. ஆனா உபனிஷத்து தான் நம்ம என்ன எவ்வளவு வேகமா எக்ஸ்பிரஸ் வேகத்துல படிக்கிறோம். முடிச்சாச்சு என்ன பார்ப்போம். உபனிஷத்து என்ன ஒரு ஸ்கூல் டெக்ஸ்டா ஒரு செமஸ்டர் முடிஞ்சு விட்டேன். இந்த ஜன்மாவில அது இருக்கக்கூடியதான விஷயங்களை அறியறதுக்கு பலதர அதை வச்சுட்டே இருக்கணும்.
மூச்சுட்டு இருக்க ஆத்மா எங்க இருக்க? கல்ல இருக்க. தூங்குறப்ப என்னாச்சு? சொப்பனத்துல கழுத்துல இருக்க. தூங்கும் பொழுது இது ஆகாசேக கிருதி பிராஜ்யா, கிருதி இதயத்துல இருக்க. அந்த இதயத்துல இருக்கும் பொழுது நாளையே பொருளை பார்க்கும் பொழுது புத்தி எப்படி அங்க போச்சோ, வெளியில போச்சோ, அந்த விஷயத்தை அடைஞ்சதோ, இதே போலயே அந்த புத்தியானது என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு மாறுதலும் இல்லாம அப்படியே இருக்க. அதுக்கு பின்னால ஆத்மா இருக்க. அந்த ஆத்மாவுடைய ஒளி புத்தியில எப்பவும் விழும். நீங்க தூங்கினாலும் எங்க இருந்தாலும் ஆத்மாவுடைய ஒளி அதில் விழுந்திருக்கு. அதனால அது என்ன பண்ணிருக்குன்னா, நான் தூங்கினேங்கிற அறிவாடு. காலத்துல ஏற்றமே அதே புத்தி தான் சொல்றது, நான் தூங்கினேன். நான் முழித்துக் கொண்டிருந்தேன்னு சொல்றப்ப எப்படி சொல்றேன்? அதேதான் சொல்றேன், விஷயம் தான். ஆனா தூங்கினேங்கிற சொல்றப்பதான் மனுஷனுக்கு டவுட் வருது. அதான் சொல்றாரு, அப்படி இல்லை. மயா யஸ்மா பிரகாஷ்யந்தே, எல்லாமே முழிப்போ, சொப்னமோ, தூக்கமோ, சமாதியோ எல்லாமும் ஆத்மாவினால ஒழிக்கப்படுகின்றன. இவைகள்லாம் மனதனுடைய புத்தியினுடைய மாறுதல்கள், அவஸ்தைகள். அவ்வளவுதான். சர்வசிய ஆத்மா தோக்கியம். ஆகையால் நான் இது என்கிறான் உடம்புல மட்டும் நான் சொல்றேன், எல்லோருடைய இதயத்திலையும் நான் தான். பரமாத்மா எங்க இருக்க? எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கா. கரணம் கர்ம கர்த்தாச்ச கிரியா ஸ்வப்னே பலஞ்சதி ஜாகிரதை ஏவம் யதோ திருஷ்டா திரஷ்டா தஸ்மாதோன்யதா. கரணம் கர்ம கர்த்தாச்ச, நான் முடிச்சுட்டு இருக்கேன். பொருளை பார்க்கிறேன். பார்க்கிறவன் நான். பார்க்கப்படும் பொருளானது ஒரு படம் வச்சுப்போம் பொருள். அதுக்கப்புறம் எதனால பார்க்கிறேன்? கண்ணால பார்க்கிறேன். இவை எல்லாம் வந்து நான் பார்த்தல் எனக்குரியதான செயல். ஒரு குடத்தை நான் பார்க்கிறேன்னா பார்க்கிறவன் ஒண்ணு இருக்கான், பார்க்கப்படும் பொருள் ஒண்ணு இருக்கு, பார்க்கக்கூடியதான கருவி ஒண்ணு இருக்கு, பார்வை எனக்குரியதான செயல் இருக்கு. இதெல்லாம் ஒத்துக்கிறேன். இதெல்லாம் நீங்க தான் எனக்கு சொன்னீங்க. நான் கண்ணால் குடத்தை பார்த்தேன். நான் பார்த்தவர். குடத்தை பார்த்த பொருள், கண்ணு கருவி, பார்த்தேன் செயல். இத்தனையும் இருக்க. இத்தனையும் எனக்கு சொல்றா. எப்ப நீங்க சொல்றா அந்த பொருள்கள் எல்லாமே ஆத்மாவனால விளக்கப்பட்டிருக்கு. அப்பதான் தெரியுது. அது விளக்காத போனா நமக்கு எப்படி சொல்ல முடியும்? பார்த்த பொருளைத்தானே நான் பார்த்தேன்னு சொல்ல முடியும். முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் பின்னால யாராவது கேட்டா நான் பார்த்தேன்னு சொல்றேன். நான் பார்த்தேன்னு சொல்றதுக்கு முன்னால இவைகள்லாம் உங்களுக்கு முன்னால தெரிஞ்சிருக்கலாம். ஆகையா ஒரு மனிதன் குடத்தை பார்க்கிறான் என்று சொன்னாலேயானால் நான் எனக்குரியதான அந்த செயல் பண்றவன் கர்த்தா, பார்க்கப்படக்கூடியதான குடம், கண்ணால் பார்த்தேன் எனக்குரியதான கண்ணு, அதுக்கப்புறம் பார்த்தேன் எனக்குரியதான செயல் எல்லாமும் உள்ள இருக்கிற ஆத்மாவினால விளக்கப்படுகிறது. ஆகையால் தான் அதை எடுத்து தாங்கள் கூறுகிறேன். இப்ப இப்படி நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடியதான எல்லா செயலுக்கும் பின்னால ஆத்மா இருக்க. அதான் சாட்சின்னு. அவர் ஒண்ணும் நீ இதை பண்ணு, அது பண்ணு, இதை பாரு, இதை பார்க்காத, இது தப்பு நல்லதுன்னு சொல்லல. அதெல்லாம் சொல்றது கர்மசாஸ்திரம் சொல்றது. அது இப்படிதான் பண்ணணும்னு கண்காணிக்கிறது யாரு? அந்த உள்ள இருக்கிற புத்தி. ஆனா என்னென்ன நீங்க பண்றீங்களோ, முடிச்சுட்டு இருந்தாலோ, சொப்னம் பார்த்தாலோ, தூங்கினாலோ, அல்லது சமாதியில இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியவர் ஒரு ஆத்மா பின்னால இருக்க. சினிமாக்கு போரு, சினிமாக்கு முன்னால ஒரு பிலிம் இருக்கு, ஸ்கிரீன் இருக்கு. ஸ்கிரீன்ல என்னென்னமோ பொம்மைகள்லாம் வருது. ஆனா அதுக்கு பின்னால ஒரு லைட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லைட் ஒரே மாதிரி தானே இருக்கு. அது மாறுறதா? அது எப்பவும் மாறாது. பிலிம் சுத்திண்டே இருக்கு. அதனால ஸ்கிரீன்ல வெவ்வேறு பொம்மைகள் வருது. அதை பார்த்து நீங்க ரசிச்சுட்டு இருக்க. அங்க பொம்மை எல்லாம் காணப்படுறது ஒண்ணும் நிஜமான டாக்டர்ஸ் அங்க இல்ல. தெரியும் உங்களுக்கு, நான் என்ன தெரியும். அது என்ன நிழல் தான் இங்க விழாது. அதை கண்டு என்ன சத்தோடு தெரியுமா உங்களுக்கு? ஆனா விவகாரம் என்ன, இத்தனையும் இருந்த போதிலும் பின்னால் அந்த லைட் எரியிலேன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? ஏதாவது தெரியுமா? அதே மாதிரி அந்த லைட் மாதிரி உங்க ஆத்மா. அந்த பில்முங்கிறதா புத்தியில இருக்கக்கூடியதான சம்ஸ்காரம். அது எங்க விழுது? மனசுங்கிற ஸ்கிரீன்ல விழாது. அதை
வாசனைகள் உங்க புத்தியில இருக்கு, அதை பிரகாசிக்கிறவர் ஆத்மா. இந்த விவகாரம் என்ன, நம்ம சாதாரண மாடர்ன் டேஸ்ல சினிமா பாக்குறது பார்த்தா எல்லாமே உள்ள நம்மகிட்ட இருக்கிறதா பாக்குறேன். அதான் சொல்றாரு கரணம் கர்மகர்த்தாச்சா. கரணம் கல்வி, கர்மா அறிந்ததான பொருள், அறியப்பட்டதான பொருள், கர்த்தா அறிபவன், கிரியா செயல், ஸ்வப்னே அலம் கதி, இதெல்லாம் இந்த புத்தி இருக்கிறது. ஜாகிரதை ஏவம் ஏதோ திருஷ்டா. வசுதா பார்த்தேன்னா சொப்னத்துல மட்டுமல்ல, முழுக்கிற நேரத்திலையும் தான் உள்ள அந்த ஆத்மா இருந்தாலும் தெரியும், இல்லாத போனா தெரியாது. அதனால்தான் மரண சந்தர்ப்பத்துல ஆத்மா போயிடுதோ இல்லையா, அதான் உங்களுக்கு தெரியல. இந்த சரீரம் வேஸ்டா போயிடுது. ஜாகிரதை ஏவம் ஏதோ திருஷ்டா, எக்காரணத்தினால் ஜாகிரதை முழுக்கின்ற காலத்திலையும் ஏவம் ஏதோ எக்காரணத்தினால் திருஷ்டா பார்க்கப்பட்டதோ திரஷ்டா தஸ்மா லதோன்யதா. ஆகையால் இந்த பார்க்கிறவன் இவைகளுக்கு அப்பாற்பட்டாங்க. பில்முக்கு கொஞ்சம் எட்டிக்கா லைட் இருக்கு, அந்த பல்பா வந்து பில்மே தொட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன், பில்ம் எரிஞ்சு போயிடும். அதனால விவகாரம்னா கொஞ்சம் ஒரு கேப் இருக்கணும். கண்ணாடிக்கு முன்னால நீங்க நிக்கிறேன், எதுக்காக? நான் அழகா இருக்கேனான்னு பார்க்கிறதுக்கு. அதுக்காக தான் இருக்கிறேன். ஒவ்வொருவரும் வெளியில வரும்பொழுது புருஷாலோ ஸ்திரீகளோ என்ன பண்ணிட்டு இருக்கேன், கண்ணாடிக்கு முன்னால ஒரு தடவை நம்மளை பார்த்துட்டு வரும். இந்த பார்த்துட்டு வரணும்னா நம்மளுடைய நிழல் அதுல வேணுமையானால், பிரதிபிம்பம் வேணுமையானால் நமக்கும் அந்த கண்ணாடிக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும். கண்ணாடியோட ஒட்டுட்டு நிற்கிறதுனா பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த ஆத்மாவானது பொருளோட சம்பந்தப்படாம இருக்கு. ஞாபகம், ஆத்மா அசங்கமா இருக்கு, எந்த பொருளோடையும் சேரலேன்னு உபனிஷத்து சொல்லுமே. ஆனால் அதுக்கு காரணம் என்ன? திருஷ்டாந்தத்தில் நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த ஆத்மாவை மட்டும் புத்தி திரும்பி பார்த்ததுன்னு வச்சுங்களேன், அப்ப பொருள் தெரியாது. அந்த ஆத்மாவை பார்க்காமல் பொருளை பக்கம் திரும்பி இருக்கிறதுனால்தான் புத்தியால் ஏற்படுறது. ஆகையால் அஜாக்கிரத்யோ திரஷ்டா திருஷ்டா திரஷ்டா தஸ்மாதோன்யதா புத்தாதீனாம் அநாத்மத்வம் ஏயோபாதேயரோபதः அனோபாதானகர்த்தாஸ்மா நத்யாஜ்யோ நதக்ரஹ்யதே. இன்னொரு விஷயம் சொல்றேன், இது வந்து சாதாரணமா தெரிஞ்ச விஷயமா இருந்த போதிலும் நாம் இதை பத்தி வாழ்க்கையில யோசனை பண்ணல. இந்த புஸ்தகம் இருக்கு அல்லது இந்த வாட்ச் இருக்கு, இது எப்படிப்பட்டது? எனதுன்னு சொல்லப்படுகிறது. நான் இதை எனதுன்னு கருதுகிறேன், நீங்கள் அதை அவரதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஒரு பொருள் இருந்தா அந்த பொருளை அதை உடையவன் எனக்கு சேர்ந்ததுன்னு நினைக்கிறான். மற்றவர்கள் எனக்கு சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன், இன்னொருத்தருக்கு சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த புஸ்தகம் இருக்கு, இது எனதுன்னு நான் சொல்றேன். எனதுன்னு நான் சொன்னதுமே அதுல என்ன விவகாரம் இருக்குதுல? எனக்கு சேர்ந்தது, எனக்குத்தான் சேர்ந்தது அப்படின்னா அதுல நமக்கு ஓனர்ஷிப் இருக்கு. ஓனர்ஷிப் இருந்தா நான் என்ன பண்றேன்? நானே வச்சுப்பேன். எனக்கு இஷ்டம் இருந்தா உங்களுக்கு கொடுப்பேன், இல்லைன்னா ஏழுமலையான உண்டியில போடுவேன். எனக்கு இஷ்டமானதுக்காக வந்து நான் பண்ணுவேன். அது புஷ்பமா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எனது என்று நான் எதை கருதுகிறேனோ அதை நான் என்ன பண்ணுவேன்? பத்திரமா எடுத்துட்டு வீட்டுல வச்சுப்பேன். என்னுடைய பொருள் இல்லையா, பத்திரமா எடுத்துட்டு இல்லைன்னா அதை இன்னொருத்தருக்கு கொடுத்துருவேன். கொடுக்காத வேற எங்கேயாவது பண்ணுவேன். எதையாவது நான் எதேஷ்ட விநியோக யோக்கியத்துவம். ஓனர்ஷிப்னா என்ன அர்த்தம்? ஐ கேன் டூ வாட் எவர் ஐ லைக் வித் இட். இதானே பெரிய விஷயம். நான் ஒன்னும் சொல்லல. நம்ம சாதாரணமா ஓனர்ஷிப்ங்கிற பதத்துக்கு ஏன்னா ஐ ஓன் இட் அப்படின்னு நீங்க இங்கிலீஷ்ல சொன்னீங்களேயானால் ஐ கேன் டூ வாட் எவர் ஐ லைக் வித் இட், இவ்வளவுதானே அர்த்தம். அப்ப
விட்டுடோ இல்லையோ, தூக்கி விட்டு இன்னைக்கு என்ன அது வேணும்னு நினைக்கிறேன். எது வேணும்னு அவங்க நினைக்கலாம், வேண்டாம் தள்ளி போடலாம். இது என்ன, என்ன தவிர மற்ற பொருள்கள். இந்த ரூல் யாருக்கு அப்ளை ஆகும்? என்ன தவிர மற்ற பொருள்கள். புதுசா வீடு வாங்கினேன்னா அதுக்கு வேணும்னு வாங்கிக்கிறேன், வேண்டாம்னாலும் விட்டுறேன், தூக்கி போட்டுறேன், எனக்கு வேண்டாம். அது ஏன்? அது எனது, எனது இல்லை, எனக்கு சேர்ந்தது, எனக்கு சேர்ந்ததில்லை. இப்படி ஒண்ணு கொள்கிறது, இன்னொன்னு தள்ளுகிறது. கொள்கிறதோ தள்ளுகிறதோ அது யாருக்கு வரும் தெரியுமா? என்ன தவிர வேற பொருள்களுக்கு. நானே என்னை எனக்கு வேணும்னு பத்திரமா எடுத்து வச்சுக்கிறேன்னா, இல்ல எனக்கு வேண்டாமோ அப்படின்னு என்ன தள்ளி விடுறேனா? ரெண்டு இல்லையுமா? அப்ப எனதுங்கிறதுக்கு ஒரு ரூல், நான்ங்கிறதுக்கு ஒரு ரூல். உலகத்துல நான் என்று என்ன சொல்லிடோ அது ஆத்மா, எனது என்று எதை சொல்லுவீடோ அது அனாத்மா. சிம்பிள். அதான் சொல்ற புத்தியாதீனாம் அனாத்மத்துவம். புத்தி, மனசு, பொருள்கள், அதே போல புலன்கள், சரீரம், சரீரத்துக்கு மேல இருக்கக்கூடியதான ஆடைகள், நீங்க அனுபவிக்கக்கூடியதான உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாமே எப்படி இருக்கு? தேயோ பாதைய ரூபதா. இது உங்களுக்கு எனக்கு வேணும்னு நினைக்கலாம், வேண்டாம்னு நினைக்கலாம். காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கு, எது வேணும்னு நினைக்கிறேனோ அது வாங்கிக்கிறேன், எது வேண்டாம்னு நினைக்கிறதோ அதை தாண்டி கொண்டே இருக்கு. அதை பத்தி ஒரு விவகாரம் உங்களுக்கு இல்லை. ஆனா என்னைக்காவது உங்க ஆத்மாவை பார்த்து நான் எனக்கு வேண்டாம் நினைச்சிட்டு இருக்கணும். இல்ல சூசைட் பண்ணிக்கிறானே அவன் நினைக்கிறானே என்ன. நீங்க என்னென்ன கேள்வி கேட்பீங்களோ எல்லா கேள்வியும் உபனிஷத்துல இருக்க. ஆனா இதை பத்தி நம்ம பாதமே பண்ணிக்கல. எப்ப வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப பாக்குறோம். 80 வயசு ஆயிடுது, இனிமேல இதை யோசனை பண்ணினா அடுத்த பிறவில பார்த்துப்போம். அடுத்த பிறவில இதே மாதிரி தானே வரப்போம், இதை விட மோசமான வரப்போறது விவகாரம் முழுக்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் என்கிறதை நான் கொள்ள முடியாது, நான் என்கிறதை நான் தள்ள முடியாது. என்னுடைய நிழலை நான் கிராஸ் பண்ண முடியாது. என் நிழலை இன்னொருத்தர் கிராஸ் பண்ணலாமே தவிர என் நிழலை நான் ஏன் சார் இப்படி எல்லாம் பிராணம் வாங்குறதுன்னு தெரியல. என்ன தெரிய சொல்லுங்களா? வேண்டாம் சொல்லல. விவகாரம் வேண்டாம். யாராவது அவளுடைய நிழலை கிராஸ் பண்ண முடியுமோ? அதே மாதிரி நம்ம ஆத்மாவை நாம் தள்ள முடியாது. எது தள்ள முடியலையோ, எது கொள்ள முடியலையோ அதான் ஆத்மா. புத்தி நாமனாத்மத்துவம். புத்தி, மனசு, பொருள்கள், சரீரம், அலைகள், பொருள்கள், இவைகள் எல்லாமே அனாத்மா, ஆத்மா இல்லை. ஏன்? ஏயோபாதேய ரூபதா. ஒண்ணு வேணும்னு நீங்க கொண்டு இல்லைன்னா வேண்டாம்னா தள்ளிவிடுவேன். ஆனோபாதான கர்த்தா ஆத்மா. தள்ளுவதோ கொள்ளுவதோ அதை செய்பவர் யாரு? ஆத்மா. ஆகையால் நத்தியாச்சோ நகிருஷ்யதே. இவன் தன்னை கொள்ளவும் முடியாது, தள்ளவும் முடியாது. சூசைட் பண்ணிக்கிறானே அவன் என்னன்னு, அவன் ஆத்மாவை கொல்லல. எதை பண்றான்? இந்த உடல் எனக்கு வேற வேண்டாம். ஏன்னா இந்த உடல் இருக்கும் பொழுது பரீட்சையில வெயிலானவன் அவன் இன்னொருத்தனை பார்க்க, இவனை இன்னொரு பார்க்கிறது அவன் விரும்பல. அதே போல வாழ்க்கையில பணம் எல்லாம் போயிட்டு ரொம்ப பணக்காரனா இருந்து எல்லா பணமும் போயிடுதுன்னா நான் ஏழை என்று பல பேருக்கு காட்சியை அளிப்பது எனக்கு இஷ்டம் இல்லை. ஆகையால் என்ன பண்ணலாம்? இதனால என்னை பார்க்கக்கூடியதான உடல் எனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போறான். உடலையும் மனசையும் விடுகிறானே தவிர ஆத்மாவனால ஒன்றும் பண்ண முடியல. என்ன அந்த பண்றது, அந்த ஆக்ஷன், தன்னை தான் நாசம் பண்ணிக்கிறதுங்கிற ஒரு ஆக்ஷன் இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் ஆத்மா தாங்க. விவகாரம் என்ன இதெல்லாம் நடக்காது. ஆகையால் ஆத்மா எது, அனாத்மா எதுன்னா ரொம்ப சிம்பிள். இந்த புத்தகத்துலதான் சொல்லியிருக்கேன். கேனோபனிஷத்துல பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே மிருதம் எனக்கூடியதான மந்திரத்துல சொன்னதான விஷயம் ஆச்சாரியால் இந்த பிரகரணத்துல சுலபமாக சொன்னார். அனோபாதான
கத்திட்டு இருப்பானே, ஆனா அந்த ஆத்மா இன்ப வடிவமாக ஆனந்த வடிவமா இருக்கக்கூடியதான ஆத்மாவானது எங்க இருக்கு? சபாக்கியாபியந்தரே சுத்தே, சரீரத்துக்குள்ளேயும் இருக்கு, சரீரத்துக்கு வெளியிலும் இருக்கு. ஸ்பேஸ் மாதிரி. உங்க சரீரத்துக்குள்ள இடைவெளி இருக்கா இல்லையா? இருக்காது. இடைவெளி இல்லைன்னா நீங்க எப்படி சார் சாப்பிடுவேன்? வாயில போட்டுருந்த பதார்த்தம் உள்ள இடைவெளியே இல்லை, இது வரைக்கும் ஃபுல் ஆயிடுது, ஒரு கொஞ்சமா ஸ்பேஸ் இல்லைன்னு வச்சுக்கிறேன், எல்லாம் வாயிலதான் இருக்கு, அதுக்குள்ள உள்ள போகாதுன்னு. சாப்பிடுறதுன்னா என்னன்னு கேட்டான். அது தெரியாது சார் உங்களுக்கு, டெய்லி தான் பண்ணிட்டு இருக்கல, என்ன டெய்லி பண்றதுதான் சார் சொல்ல தெரியல. தூங்குறதுன்னு என்ன சொல்ல முடியுமா உங்களால? கண்ணை மூடிட்டேன், கண்ணை மூடிட்டே இருக்கேன், 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூக்கம் வர மாட்டேங்குது. அது எப்படி வருது? என்ன ப்ரோசஸ்? ஒரு மனுஷன் சில சமயத்துல பஸ்ல நின்றுட்டே தூங்குறான். சொல்லாம அவனுக்கு சொல்ல தெரியாமலேயே சில காரியங்கள் வருது. தூங்குறதுன்னு என்ன சொல்ற உபதேசம் இருக்கிறத கவலையே படாதீங்க. உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ, என்னென்ன வருமோ எல்லாத்துக்கும் இந்த புத்தகத்துல ஆன்சர் வருது. உட்கொள்றதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நாம வாயில அந்த பொருளை போட்டு பிறகு அது உள்ள போறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த தாளை இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படியே ரவுண்ட் ரவுண்டா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்ன ஆச்சுன்னா அது சுருளாகி அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வருது. இந்த சங்குன்னு சொல்ற மாதிரி வருது. அதுக்குள்ள அது போகும்படி இங்க என்ன பண்றது? ஒவ்வொரு தரம் விழுகிறப்ப அது மேல போயிட்டு கீழே வருது. அப்படி ஒரு பதார்த்தம் எப்படித்தான் அந்த பகவான் தயார் பண்ணாரு. சின்ன குழந்தை இருக்கு, அது பறக்கிறப்ப அது வந்துருது. இது போல ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை உங்களால தயார் பண்ண முடியுமா? ஒவ்வொரு தரம் விழுங்கும்போதே அது மேல போய் கீழே வருது சார். சரி, மேல போய் கீழே வருது. அது மறுபடியும் வாயில இருந்து விழுங்கின பதார்த்தம் நீங்க பறந்துன்றப்ப உள்ள இருந்து ஏன் சார் இந்த பக்கம் வரலன்னா கேட்டா பதில் சொல்லணும். நீங்க கூச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பகவான் என்ன பண்ணிருக்கா, அங்கே ஒரு வால் வச்சுருக்காரு. அது என்னடா, அது கீழே தான் போகும்போது தவிர மேல வராது. என்ன ஐடியா? பகவான் இல்லைங்கிறானே. பகவான் இருக்காரு இல்ல, நீர்னாலும் யாரும் பார்க்கல. ஆனா ஒண்ணு கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்கோ, இத்தனை விஷயங்களும் அம்மா வயத்துல இருக்கும் பொழுது 9 மாசத்துக்குள்ள அவ்வளவு தயார் பண்ணிட்டாரு இந்த பகவான். அது போல கோடி கோடி ஜனங்களை தயார் பண்ணிருக்க. மனுஷனை மட்டும் இல்ல, மாடு, பசு, குரங்கு, அதுக்கு அதாவது விஷயங்கள் இருக்க. இத்தனை என்னமா தயார் பண்ணின? எப்படி வந்தது? இதெல்லாம் நமக்கு தெரிகிறது ஆத்மாவனால, அறியப்படுகிறது ஆத்மாவனால. சபாக்கியாபியந்தரே சுத்தே, உள்ளும் வெளியிலும் இருக்கக்கூடியதான சுத்தமான பிரஜான ஏகரசேகனே, அதுவே வடிவம் அதற்கு. அதனால்தான் எல்லா பிராணிக்கும் வடிவு இருக்கு. நீங்க அறிவில்லைன்னு எதை சொல்றோம், அதுக்கும் அதுக்கு வேண்டியதான அறிவு இருக்கு. கொசுக்கு அறிவு இருக்கு, மூட்டைப்பூச்சிக்கு அறிவு இருக்கு. நீங்க இப்படி திரும்பினீங்கன்னா உள்ளூர போய் போயிடுறது. அதே கொசுவத்தி ஏற்றி வச்சாங்கன்னா போறது தெரியுமா? நான் அது போய் தூங்குறது. அந்த கொசுவத்தி போறது மறுபடியும் வந்துடுறது. நான் போனாரா என்ன கவி இத்தனையும் அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா காட்டி கொடுக்கிறது. பாக்கியம் அந்நியது கதம் ஏ என்ற அல்பதே. எது எங்கும் உள்ளதோ அதை நீங்க தள்ள முடியாது. எனக்கு ஆகாசம் வேண்டாம் அப்படின்னு நீங்க தள்ளுவல. ஆகாசம் எனக்கு வேண்டாம் சார், எனக்கு பூமி வேணும், ஏன்னா அங்க உட்காரணும். ஆகாசத்தினால எனக்கு என்ன யூஸ்? வேண்டாம் போகிறோம் அப்படின்னு. ஆகாசம் வேண்டாம், ஸ்பேஸ் வேண்டாம். நான் சொல்ற நீங்க இங்க இருந்து அமெரிக்காக்கோ ஆஸ்திரேலியாக்கோ போனாலோ அங்க ஆகாசம் இருக்குமா இருக்காத? உங்களால தள்ள முடியாதான பொருள் ஒண்ணு இருக்கு, ஆகாசம். அதே மாதிரி எனக்கு காத்தே வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? காத்த வாங்கோன்னு ஃபேன் போட்டுக்கிறேன். காத்திலேருந்து கதவு திறந்து உட்கார்ந்து இருக்கீங்க. எப்ப எல்லோருக்கும் காத்த வேண்டியிருக்காது. இவைகள்லாம் நோன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்? எது நம்ம உள்ளையும் வெளியிலையும் எதுவும் வியாபித்திருக்கோ அதை தாங்கள் கொள்ள முடியாது, தள்ள முடியாது. அதே மாதிரி ஆத்மா. ஆகையால் அந்த ஆத்மாவை நீங்க தள்ளவும் முடியாது, கொள்ளவும் முடியாது. அது இருப்பதனால் இத்தனை உலகம் நடக்கிறது அப்படிங்கிற விவகாரம் இன்னைக்கு பார்த்தோம். இதுக்கு மேல் பாகம் அடுத்த சனிக்கிழமை